5300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்று வரை பனியினால் பாதுகாக்கப்பட்டு பனி மனிதன் என்று புகழ்பெறும் மிகவும் நன்றாக கிடைக்கப்பட்ட மம்மி இதுதான். 5300 ஆண்டுகள் பழமையான மம்மி. இது ஒரு திரைப்பட கதை அல்ல, இது உண்மையான அறிவியல் கண்டுபிடிப்பு. இவன்தான் உட்ஸ் த ஐஸ்மேன் என்று கூறப்படுவான். 1991ஆம் ஆண்டு இத்தாலி மற்றும் ஆஸ்திரியா எல்லையிலுள்ள ஆல்ப்ஸ் மலை பகுதியில் 2 சுற்றுலா பயணிகள் ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பினை நிகழ்த்தினர். அவன்தான் பனிமனிதன். முதலில் அது சமீபமாக இறந்த ஒரு மனிதனது சடலம் என்றுதான் நினைக்கப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வு அதிர்ச்சியை தந்தது. இந்த மனிதன் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து இறந்தவன் என்பது ஆச்சரியத்தை தந்தது. எப்படி இவ்வளவு காலம் அவனது உடல் பாதுகாக்கப்பட்டது தெரியுமா? ஆல்ப்ஸ் மலையில் காணப்படும் பனி, மிக கடுமையான குளிர், ஆக்சிஜன் இல்லாத சூழல் காரணமாக கிருமிகளோ பாக்டீரியாக்களோ அங்கு அவனது உடலை சிதைக்க முடியவில்லை. பொதுவாக மனித உடல் சில ஆண்டுகளில் அழிந்துவிடும். ஆனால் இந்த உடல் பனி காரணமாக மூடி வைக்கப்பட்டது. பாக்டீரியாக்களின் செயற்பாடு அதனால் முற்று முழுதாக இல்லாமல் ஆனது. எனவே ஃப்ரீசிங் ப்ரிசர்வேஷன் என்பது நடந்தது. இதனால் தான் இவன் உண்மையான ஒரு டைம் கேப்சூல் ஹியூமனாக மாறினான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து இறந்த இந்த மனிதனது உடல் அந்த கால மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. இவன் அப்பொழுது இறக்கும்போது 40லிருந்து 50 வயது இருக்கலாம். அது மாதிரியே 5.2 அடி உயரம் இருந்தவனாக இருந்திருக்கின்றான். இவன் ஒரு மாநிறமான உடல் அமைப்பினை கொண்டு இருந்திருக்கின்றான். மிகவும் கடினமான உடலையும் கொண்டு இருந்திருக்கின்றான். இவன் பாவித்த பொருட்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவன் ஒரு சமூகமாக வேட்டையாடும் ஒரு நிலையில் இருந்த மனிதனாக வாழ்ந்திருக்கின்றான். இதுதான் மிகவும் ஆச்சரியமான பகுதி. அதாவது அவனுடன் கண்டுபிடிக்கப்பட்டது செம்பு கால குத்துவாள். அதாவது செம்புவினை பயன்படுத்தி அந்த காலத்தின் கொப்ப எனப்படும் குத்துவாள் காணப்பட்டது. அம்புகள் மற்றும் வில் காணப்பட்டது. தோல் ஆடைகள் கூட இருந்தன. அவன் அணிந்த காலணிகள், ஏன் உணவு துகள்கள் கூட இருந்தன. அவன் ஒரு மானை வேட்டையாடி உண்டு இருக்கின்றான் என்பதும் தெரிய வந்தது. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மனிதன் உண்ட உணவுகளை கூட கண்டுபிடித்து விட்டனர் விஞ்ஞானிகள். முதலில் விஞ்ஞானிகள் இது இயற்கை மரணம் என்றுதான், இவன் இறந்தது இயற்கை மரணம் என்றுதான் நினைத்தனர். ஆனால் பின்னர் ஆய்வுகள் செய்ய அவன் இயற்கையாக இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர். காரணம், அவனது தோல் பகுதியில் அம்பினால் ஏற்பட்ட காயம், தலையில் ஏற்பட்ட காயங்கள், அவனது கை போராடியதினால் ஏற்பட்ட காயங்கள் என்பது காணப்பட்டது. எனவே 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மனிதன் ஒரு மோதலின் காரணமாகத்தான் இறந்திருக்கின்றான் என்பது தெரிய வந்தது. இந்த ஊட்ஸ் மனிதன் விஞ்ஞானிகளை என்ன விதத்தில் ஆச்சரியப்படுத்தினான் தெரியுமா? கற்கால மனிதர்கள் எப்படி உடை அணிந்தனர் என்பதை அவன் சொல்லிக் கொடுத்துள்ளான். அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்பதை அவன் சொல்லிக் கொடுத்துள்ளான். எந்த வகையான நோய்கள் அவர்களுக்கு இருந்தன, எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினர் என்பதையும் சொல்லிக் கொடுத்துள்ளான். இந்த ஊட்ஸ் மனிதன் என்ன நமக்கு பாடங்களை கற்பிக்கிறான் தெரியுமா? உலகில் மிக நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட மனிதனாக எம்மை ஆச்சரியத்திலேயே அவன் கொண்டு செல்கின்றான். நீங்கள் இந்த ஊட்ஸ் மனிதனை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களது மனதில் ஒரு கேள்வி எழலாம். ஆதிகால 5000 ஆண்டுகள் சிந்தித்தே பார்க்க முடியாத ஆண்டுகளுக்கு முன்னர் எம்மை மாதிரியே வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லவா இப்பொழுது எமது கண்ணின் முன்னே இருக்கின்றான் என்று. ஆம், மனித உடல் ஆச்சரியமானது. அது பாதுகாக்கப்பட்டால் எத்தனை ஆண்டுகளும் இருக்கும். பாக்டீரியாக்களும் கிருமிகளும் தான் மனித உடலை அழித்து மண்ணோடு மண்ணாக்கி விடுகின்றன அல்லது எரித்துவிட்டால் சாம்பலாக்கி விடுகின்றன. என்றாலும் அது பாதுகாக்கப்பட்டால் 5000 ஆண்டுகள் என்ன 10,000 ஆண்டுகளுக்கு கூட இந்த ஊட்ஸ் மனிதன் மாதிரி இருக்கும்
என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இப்படி விஞ்ஞானத்தில் விந்தையான பல தகவல்களையும் நாம் இந்த சேனலின் ஊடாக கொண்டு வருகிறோம். எனவே எம்முடன் இணைந்திருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.